ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 12th முடிச்சுட்டு காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ சம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வசதி இருக்காது படிக்கிறதுக்கு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீம். அதாவது நீங்கள் வந்து காலேஜில் ஜாயின் பண்ணி எந்த ஒரு ஃபீஸுமே கட்ட தேவையில்லை. ஃப்ரீயாகவே நீங்கள் 3 வருஷம் படிச்சுக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்து அந்த ஸ்கீம் வந்து இருக்குது. ஸோ இந்த ஸ்கீமுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்னலாம் நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருக்கணும், எப்போ அப்ளை பண்ணணும், எல்லாமே வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா 2026-27க்கான ஃப்ரீ எஜுகேஷன் ஸ்கீம் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், அதாவது மே 8ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். அதுலேருந்து ஒரு 15 நாளைக்குள்ள வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் எதெல்லாம் ரெடியாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரீயாகவே எந்த ஒரு காசுமே நீங்கள் கட்ட தேவையில்லை. காலேஜில் போய் நீங்கள் அட்மிஷன் போட்டு, ஸோ எந்த காலேஜ் அப்படின்னா அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே உள்ள காலேஜில் மட்டும் தான் நீங்கள் வந்து அட்மிஷன் போட முடியும். ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 12th மார்க் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ உங்களுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒரிஜினல் மார்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க, டூப்ளிகேட் தான் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. அது ஒரு ஜெராக்ஸ் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அதே போல் வேலிட் இன்கம் சர்டிஃபிகேட். அந்த இன்கம் சர்டிஃபிகேட் வருமான சான்றிதழ் பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து வாங்கியிருக்கணும். யார்கிட்ட வாங்கியிருக்கணும்னா தாசில்தார்கிட்ட வாங்கியிருக்கணும். 1 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ 1 வருஷத்துக்கு உள்ள வாங்கியிருக்கணும். அடுத்து 3வது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் அதே போல் தாசில்தார்லேருந்து அந்த முதல் பட்டதாரி சான்றிதழ் வந்து வாங்கியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட், அதாவது மாற்றுத்திறனாளி சான்றிதழ். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நலத்துறையிடமிருந்து பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிஃபரண்ட்லி ஏபிள்டு வெல்ஃபேர் போர்டு அவங்கள்ட்ட இருந்து வாங்கியிருக்கணும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்கள்ட்ட இருந்து வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 5வது பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இல்லை அப்படின்னா அவங்களோட டெத் சர்டிஃபிகேட். ஸோ அது நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த 5ஐயுமே வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இதில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, அந்த இன்கமோ இல்லை வந்து ஃபர்ஸ்ட் டிகிரி வாங்கக்கூடிய சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, அது கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து சப்போஸ் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அதாவது நம்மள தாசில்தார்ட்ட வந்து ஒரு ஒப்புதல் சீட் ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த சீட்டை மட்டும் நீங்கள் வந்து கொண்டு வரலாம். அதுக்கடுத்து ரிமைனிங் அந்த ஒரிஜினல் வந்து உங்களை வந்து கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. ஸோ அப்போ வந்து நீங்கள் காட்டினா போதும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ எதில் போய் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா www.unom.ac.in அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் தான் +2 எக்ஸாம் ரிசல்ட் வந்து 15 நாளைக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாம் நம்ம வந்து நீங்கள் வெப்சைட்டில் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக இந்த சொல்லியிருக்கிற எல்லா சர்டிஃபிகேட்டுமே வந்து அவரோட சாஃப்ட் காப்பி வந்து அப்ளை பண்ணணும். அதே போல் இதில் வந்து ஏதாவது ஒன்று நீங்கள் மிஸ் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து இந்த சான்ஸ் வந்து கிடையாது அப்படிங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் யாரெல்லாம் இதுக்கு வந்து எலிஜிபிள் கேண்டிடேட், யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இலவச கல்வி திட்டத்தின் கீழ் சென்னை பல்கலைக்கழகத்தில் இணைப்பு பெற்ற சுயநிதி மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகள், அதாவது ஃபினான்சியல் அண்டு கவர்மெண்ட் எய்டடு அந்த காலேஜில் மட்டும்தான், அது வந்து சென்னை யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய காலேஜ், அந்த காலேஜில் மட்டும்தான் நீங்கள் வந்து சேர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 2025-26 வருஷத்தில் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் 12th வந்து பாஸ் ஆகிருக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து அட்டெம்ப்ட் இல்லாமல் ஃபர்ஸ்ட் இந்த மார்ச் மாதம் எக்ஸாம் எழுதுறீங்க பார்த்தீங்களா, அதிலே வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதே போல் உங்களோட 11th 12th 2 மார்க் ஷீட்மே வந்து நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த வருமான சான்றிதழ் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 3 லட்சத்துக்கு கம்மியாக தான் இருக்கணும் இன்கம் வந்து, அதை விட அதிகமாக இருந்தால் உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் வந்து கிடையாது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஒவ்வொரு காலேஜுக்கும், ஸோ சென்னை யூனிவர்சிட்டி கீழே வந்து எக்கச்சக்கமான காலேஜஸ் இருக்கு. அதில் ஒவ்வொரு காலேஜ்லையும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 3 இலவச, ஒவ்வொரு காலேஜ்லையும் பார்த்தீங்கன்னா 3 சீட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த 3 சீட்டு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சீட்டு வந்து பெற்றோர் இழந்த மாணவ மாணவிகள், யாருக்கெல்லாம் வந்து அம்மா அப்பா இல்லையோ ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சீட்டு வந்து கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் பட்டதாரி, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்துருவாங்க. அதுக்கடுத்து யாரெல்லாம் வந்து 80% மேலே, முக்கியமான பாடத்தில் வந்து 80% மேலே யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு மெரிட் அந்த அடிப்படையில் வந்து ஒரு சீட் வந்து கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜ்லையும் 3 சீட் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி நீங்கள் உங்களுக்கு தகுதி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சீட் வந்து ஃப்ரீயாகவே கிடைச்சிடும். நீங்கள் ஃப்ரீயாகவே படிச்சிடலாம். ஸோ இந்த சான்ஸை வந்து யாருமே வந்து மிஸ் பண்ணாதீங்க. சப்போஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள்,
கிடைச்சா வந்து நம்மளுக்கு லக்கு தான். அதனால வந்து மிஸ் பண்ண வேணாம். இதில் வந்து ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். அதே போல் இது வந்து எப்போ அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா மே 8க்கு அப்புறம் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத அதுக்கடுத்து நான் உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.